நற்செய்தி சொல்ல வந்திருக்கிறோம். இயேசு உங்களை எல்லாரும் ரொம்ப ரொம்ப நேசிக்கிறார், மிகவும் நேசிக்கிறார். உங்களை நேசிக்கிறது போல வேற யாருமே நேசிக்க முடியாது. அந்த அளவுக்கு நேசிக்கிறது காரணம் உயிரை கொடுத்து அவர் நேசித்தார். எத்தனை பேர் நேசிகள் சொல்லி உயிர் எடுக்கிறவங்க இருக்காங்க. ஆனா இயேசு நமக்காக உயிரையே கொடுத்து அவரை நேசித்தார். நமக்காக ரத்த சிந்தி அவரை நேசித்தார். நம்முடைய பாவ சாபங்களை ஏற்றுக்கொள்ளும்படியாக இந்த பூமிக்கு வந்து நம்ம நேசித்தார். ஐயா, அம்மா, சகோதரா, சகோதரியே, நாங்க பெற்ற அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை, நாங்க பெற்ற சமாதானத்தை நீங்க பெற்றுக்கணும். ஆண்டவர் இயேசு சொல்றாரு, இலவசமா கொடுங்க, இலவசமா பெற்றீர்கள், இலவசமா கொடுங்கன்னு சொல்றாரு. அந்த இயேசு கிட்ட நாங்க இலவசமா எத்தனையோ நன்மை பெற்றிருக்கிறோம். அதான் கிராமமா போய் சொல்றோம். இன்னைக்கு உங்களுக்கு நற்செய்தி சொல்ல நாங்க வந்திருக்கிறோம். நல்ல செய்தி. நற்செய்தி என்றால் ஒரு நல்ல செய்தி, வாழ்க்கையை மாற்றக்கூடிய செய்தி, சந்தோஷத்தை சமாதானத்தை கொடுக்கக்கூடிய செய்தி, நம்முடைய பாவ சாபங்களை ஏற்றுக்கொண்ட செய்தி. இன்றைக்கு இந்த நற்செய்தி நீங்க கேட்கும் போது உங்க பாவ சாபத்திலிருந்து தலைமுறை பாவ சாபத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். ஆண்டவர் இயேசு சீக்கிரமா வரப்போகிறார். நம்ம நோக்கி அநேக அழிவுகள், ஆபத்துகள் உலகத்துல வந்து கொண்டிருக்கிறது. இவர்களிருந்து தப்பித்துக் கொள்ள ஒரே வழி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். நானே வழியும் சத்தியம் ஜீவனமா இருக்கிறேன், என்னை இல்லாம ஒருவன மோட்சத்துக்கு வர முடியாதான். ஆனால் இயேசு ஏற்றுக்கொள்ளுகிற அந்த ஆத்மா, இயேசு ஏற்றுக்கொள்ளுகிற ஜனங்கள் தான் அந்த மோட்சங்கிற பரலோகத்துக்கு போக முடியும். இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் ஒரு பாதுகாப்பு, ஒரு ஆசீர்வாதம், ஒரு சுக பலன் இயேசப்ப நமக்கு தரார். இந்த பூமியில எல்லாரும் மறந்துடுவாங்க, எல்லாரும் கைவிட்டுருவாங்க. கடைசி வரை கைவிடாத ஒரே தெய்வம் ஆண்டவர் இயேசுதான். சில நினைக்கலாம், பாதிலே வந்த சொந்த பாதிலே போயிடுச்சு, வேதனைப்படுத்தி போயிடுச்சு, கஷ்டப்படுத்தி போயிடுச்சு, நான் எவ்வளவு நேசிச்சேன், உண்மையா தாங்கினேன். ஆனா என்ன பண்றாங்க, பாதியில வந்தவங்க பாதியில போயிடுவாங்க. ஆனா கடைசி வரை கூடவே வருகிறவரு நம்ம ஆண்டவர் இயேசு மட்டும்தான். கடைசி வரை கூடவே வருவார். ஆண்டவர் சொல்றாரு, இதோ உலகத்தில் முடிவு பரியந்தம், இதோ உலகத்தில் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களோட கூட இருக்கிறேன்னு சொல்றார். அன்பு சகோதரா, சகோதரியே, இந்த செய்தி கேட்கிற உங்க வாழ்க்கையில இயேசு பெரிய அற்புதங்கள், அதிசயங்களை செய்வார், விடுதலை தருவார். எத்தனையோருடைய வாழ்க்கை இயேசு மாற்றினார், உங்க வாழ்க்கை மாற்றுவார். இயேசு இல்லாத ஒரு வாழ்க்கை அது ஒரு ஆஸ்வதம் இல்லாத ஒரு வாழ்க்கை. இயேசு இல்லாத ஒரு வீடு அது ஒரு ஆஸ்வதம் இல்லாத ஒரு வீடு. எந்த வீட்டுல இயேசு வருகிறாரோ, எந்த இருதயத்துல இயேசு வருகிறாரோ, அவங்களுக்கு தெய்வீக சந்தோஷம் கிடைக்கும், தெய்வீக சமாதானம் கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும். யாருமே கொடுக்காத ஒரு மெய்யான சமாதானம் இயேசு தருகிறார். சில பேரு சமாதானம் இல்லாம, சந்தோஷம் இல்லாம ஒடிஞ்சு போய் வியாதியில, நோயில, பலவீனத்துல இருக்கும்போது தூக்கம் வராம என்ன பண்ணுவாங்க, நைட்டெல்லாம் டிவி பார்ப்பாங்க, ஏதாவது ஒரு காமெடி சேனல் பார்ப்பாங்க. அந்த நேரம் மட்டும் அவங்களுக்கு சந்தோஷம் இருக்கிற போல இருக்கும். அது முடிஞ்சிச்சுன்னா மறுபடியும் அதே கவலை, அதே துக்கம், அதே வேதனை, அதே கண்ணீர் எல்லாம் இருக்கும். ஆனா நிலையான சந்தோஷம், நிலையான சமாதானம், நிலையான ஆசீர்வாதம் இயேசப்பா தான் தரார். அவர் வானத்தையும் பூமியை படைத்த ஆண்டவர், நம்மை படைத்தவர். நம்முடைய பாவ சாபங்கள் அவர் ஏற்றுக்கொண்டார். இந்த ஆண்டவர் இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது, நம்பும் போது, இந்த பூமியில ஒரு வாழ்க்கை உண்டு, அந்த மோட்சத்துல, பரலோகத்துல சந்தோஷமா நித்தியமா இயேசுவோடு இருக்க முடியாத ஒரு வாழ்க்கை இயேசு நமக்கு வைத்திருக்கிறார். அதுக்காக அவர் மரித்தார், அதுக்காக ரத்த சிந்தினார், நம்முடைய பாவ சாபத்தை ஏற்றுக்கொண்டார். இந்த இயேசு இன்றைக்கு உங்களை தேடி வந்திருக்கிறார். அவர் உங்கள் இருதயத்துல இடம் கேட்க விரும்புகிறார். யாரையும் ஆண்டவர் இயேசு கட்டாயப்படுத்தி வற்புறுத்தி ரட்சிக்கிறது கிடையாது. ஆண்டவர் இயேசுவோட இதோ வாசப்படி நின்று தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டால் அவனோட நான் உட்பிரவேசிப்பேன்றார். அப்ப ஆண்டோடைய இயேசு சத்தத்தை கேட்கறீங்க. அப்ப உங்க வாழ்க்கை ஒப்பு கொடுக்கும் போது, உங்கள் இருதயத்தை திறந்து ஒப்பு கொடுக்கும் போது, ஏசப்பா என் உள்ளத்துல வாங்க, என் பாவத்தை மன்னிங்க, உடைய ரத்தத்தால கழுவுங்க, இன்று முதல் நான் உங்களை நம்புகிறேன், உங்களை விசுவாசிக்கிறேன் நீங்க அர்ப்பணிக்கும் போது உங்க வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றத்தை உணர்வீங்க, பெரிய மாற்றத்தை பார்ப்பீங்க, ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளுவீங்க, விடுதலை பெற்றுக் கொள்ளுவீங்க. அம்மா, சகோதரா, சகோதரியே, இந்த செய்தி கேட்கிற சகோதரா, சகோதரியே, வீட்டில் இருக்கிற சகோதரா, சகோதரியே, வீட்டிலிருந்து உட்கார்ந்து கொண்டு ஆண்டோட வார்த்தை கேட்கிற சகோதரா, சகோதரியே, இயேசு உன்னோடு பேசுகிறார்.
நீ அநேக பிரச்சனையில் இருக்கலாம், அநேக வேதனையில் இருக்கலாம், யாருக்கிட்ட சொல்ல முடியாத சூழ்நிலை கூட இருக்கலாம், யாருக்கிட்ட சொல்ல முடியாத வேதனை இருக்கலாம். ஆனா இயேசு கிட்ட சொல்லுங்க, உங்க கஷ்டத்தை மாற்றுவார், உங்க துன்பத்தை மாற்றுவார். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட அந்த சந்தோஷத்தை, சமாதானத்தை இயேசு உங்களுக்கு தருவார். உங்க வாழ்க்கை தோல்வியா இருக்கிறதா? வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லையா? வாழ்க்கையில ஆஸ்வாதம் இல்லையா? எவ்வளவு சம்பாதித்தாலும் என் வாழ்க்கையில ஒரு ஆஸ்வாதம் இல்லையே, நான் பல வருடங்கள் பல காரியங்கள் எதிர்பார்க்கிறேன், நடக்க மாட்டேன்னு சொல்லலாம். இன்றைக்கு இயேசு கிட்ட ஒப்பு கொடுங்க. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இந்த நாளில உங்க வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் எல்லாம் உடைப்பார். சொர்க்கத்தை வல்லம் திருப்புகிறது போல இயேசு உங்க சிறையிருப்பை திருப்புவார். நீங்க வாழ்க்கை ஏந்ததெல்லாம் பெற்றுக் கொள்வீங்க. இந்த நாளில் உங்களுக்காக நாங்க செபிக்க போகிறேன். ஆண்டவர் இயேசு நிச்சயமா இந்த கிராமத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தை ஆண்டவர் ஆசிர்வதித்து உங்க வாழ்க்கையை மாற்றுவார். எத்தனை பேரோட வாழ்க்கை இயேசு மாற்றினார், நிச்சயமா உங்க வாழ்க்கையை மாற்றுவார். இது உறுதி, இது எந்த சந்தேகமே இல்லை. இயேசுவை நம்பும் போது எந்த ஒரு மாற்றமே இல்லை. நிச்சயமா ஆண்டவர் இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். பரலோக பிதாவே, இந்த கிராம மக்களை ஆசீர்வதிங்கப்பா. இந்த தெருவில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா. தகப்பனே, எவ்வளவு பேர் கண்ணீரோடு, வேதனையோடு, குடும்ப பிரச்சனையோடு, சில வியாதியில படுத்திருக்கலாம், சிலர் கவலையில படுத்திருக்கலாம், சில வாழ்க்கை முன்னேறாதா, என் வாழ்க்கையில ஆசிரியம் வராதா, என் பிள்ளைகளுக்கு ஒரு நல்லது நடக்காதா என்று எத்தனை பேர் கண்ணீரோடு கவலையோடு உட்கார்ந்து கொண்டு இந்த நேரத்துல காத்திருக்கலாம். ஆண்டவரே, இந்த கிராமத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் சிறுவர் முதல் பெரியவர் வரை ஆசீர்வதித்து அவங்க இந்த நேரத்துல உம்மோடத்துல என்னென்ன விண்ணப்பிக்கிறாங்களோ அதெல்லாம் நீங்க ஆஸ்வதித்து அவங்க கண்ணீரை தொடுத்து ஒவ்வொரு குடும்பத்தை ஆஸ்வதிங்க. படிக்கிற பிள்ளைகளை ஆஸ்வதிங்க. இந்த வெயில் நேரத்துல இந்த கிராம மக்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த வெயில் நேரத்துல எந்த தீங்கு வரக்கூடாது. சிறுவர் முதல் பெரியவர் வரை பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா தீமைகளுக்கு காத்து உங்களுடைய வருகையில இந்த கிராமம் ரட்சிக்கப்பட்டு ஒரு வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்க சுவாமி. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.